ஃபைனலா ஃப்ரெண்டோட மனைவியே தட்டி கேட்டிருக்கார் விஜய் சேதுபதி அவர்கள். இந்த வாரம் ஃபுல்லா சாண்ட்ரா பண்ண அலப்பறைய நம்மளால தாங்க முடியல. திவ்யா மேல எந்த ஒரு தப்புமே இல்லை. தேவையில்லாம போன வாரம் பிரஜன், அதாவது போனதுக்கு அப்புறமேட்டு ஒன்று ஆரம்பிச்சாங்க பாரு, அதுக்கப்புறமேட்டு ஒரு பிரச்சனை போயிட்டே இருக்கு. ஒவ்வொருத்தட்டையா உரண்டெடுத்துட்டு இருக்கான். அது எல்லாத்தையும் விஜய் சேதுபதி முகத்திரை கிழிக்கிறார், வச்சு செய்கிறார் சாண்ட்ராவே அப்படின்னே சொல்லலாம். எல்லாத்தையுமே நம்ம ஃபுல்லாவே பார்த்துடலாம். ஹாய் மக்களே, நான் உங்க ஷாம். நிறைய பேர் வீடியோ பாக்குறீங்க, லைக் பண்ணா பாக்குறீங்க. லைக் பண்ணிட்டு பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஹைப் இருக்கும், ஹைப்பை கூட தட்டி விடுங்க. நான் நினைச்சேன் சாண்ட்ரா இன்னைக்கு எதுவும் கேட்க மாட்டாங்க போல இருக்கு, எப்போதும் போல பாலிசா போயிருவாங்க போல இருக்கு, அதை வந்து காப்பாத்திடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். அந்த பக்கெட் பிரச்சனை வந்துச்சுல்ல, அந்த பக்கெட்டை வச்சுக்கிட்டு பாத்தீங்கன்னா நாள் பூரா அந்த வீக்கெண்ட் ஃபுல்லாவே அதை வச்சு ஓட்டினாரு. இன்னைக்கு ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா சாண்ட்ரா வச்சுதான் பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஓட்ட போறாரு போல இருக்கு. நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரோமோலே தெரிஞ்சு போச்சு. இதுக்குமா அவ்வளோ ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லும் போது, எதுக்குமா இந்த வீட்டுல எந்த மாவை இழுக்க போறாரு? ஒண்ணு பார்வதி மாவா இருக்கணும், இல்லைன்னா வந்து சாண்ட்ராவா இருக்கும்னு நினைச்சேன். ஃபைனலி சாண்ட்ராவை தான் பாத்தீங்கன்னா வெளுத்து வாங்குறாரு அப்படின்னு சொல்லலாம். இந்த செகண்ட் ப்ரோமோல அவர் என்ன பேசியிருக்காரு அப்படின்னா, எப்ப பேக் பண்ணணும், எப்ப சமைக்கணும், அதை சொல்றதுக்கு நீ யாருமா அப்படின்ற மாதிரி கேட்கிறேன். சாண்ட்ராவோட எக்ஸ்பிரஷனை பார்க்கணுமே. சாண்ட்ராவை பொறுத்தளவு எதுவுமே தெரியாத மாதிரி, எனக்கும் இந்த பிரச்சனைக்கு சம்மந்தமே இல்லாத மாதிரி சாண்ட்ரா ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுத்துட்டு என்ன பண்றாங்கன்னா, சார் இது ஒரு இன்டென்ஷனோட நான் பண்ணல சார், பிரச்சனை பண்ணுன்ற இன்டென்ஷன்ல பண்ண சார், நீ அப்படி பண்ணியிருந்த அப்படின்னா அதை நீ வெளிப்படுத்திருக்கவே மாட்டியே, பேசாம அமைதியா இருந்திருப்பியே. நீ இன்டென்ஷனோட தான் பண்ண, ஒரு சாண்ட்ரா வந்து கிரியேட் தான் நீ பண்ண, ஒரு டிராமா கிரியேட் பண்ண, வீக்கா இருக்க மாதிரியும் தன்னை எல்லாரும் ஒதுக்குற மாதிரியும் ஒன்றும் இல்லைங்க. அதாவது இந்த ஒரு டான்ஸ் மேரத்தான் டாஸ்க் நடந்துட்டு இருக்கு. 2 பேர் உட்காந்து வினோத்தும் இவரும் சாண்ட்ராவை கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க. அப்ப எல்லாரும் இந்த உருளைக்கிழங்கு செல்லக்குட்டி ஏதோ பாடி அவங்கள வந்து டெக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல உங்க குழந்தைங்களை பத்தி பாட்டு பாடினாங்கன்னு சொல்லிட்டு கனி மேல ஒரு அக்யூசியேஷன் வைக்கிறாங்க. அதாவது கனியெல்லாம் அவங்க அம்மா மேல சத்தியம், அவங்க ஃபேமிலி மேல சத்தியெல்லாம் பண்றாங்க. கனி அப்படி கிடையவே கிடையாது. கனி வந்து அவங்க ஒம்புளுக்கவும் இல்லை, அவங்க இன்டென்ஷனோட வந்து இவங்களை ஒம்புளுக்கணும்னு சொல்லிட்டு கனி பண்ணவே இல்லை. அதை ஒரு டிராமா கிரியேட் பண்ணி இவங்க இன்டென்ஷனோட தான் பண்ணாங்க, என் குழந்தைங்கள்லாம் அவங்க இழுத்தாங்கன்னு சொல்லிட்டு, தேவையா இது உனக்கு அப்படின்ற மாதிரிதான் நம்மளுக்கே பார்க்கறதுக்கே காண்டா இருந்துச்சு. யார் மேல ஏதோ உம்புழுத்துக்கிட்டு இருந்தாங்க. கானாவினத்தை தேவையில்லாம அப்போ ஒரு டோன்ல பேசுனீங்கல்ல, இப்ப அந்த டோன்ல ஒரு பேசல பாத்தீங்கன்னு சொல்லிட்டு அழுகுது. திவ்யாவை ஒண்ணுமே இல்லை, இந்த பொட்டியில நான் எடுத்து வைக்கிட்டேன்னு சொல்லிட்டு நார்மலா தான் கேட்டாங்க. நீ என்ன பண்ண நான் சொல்லட்டுமா, நான் போகணுமா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு தேவையில்லாம கிரியேட், என்ன சந்திரமுகியா மாற, கூல் டவுன் அண்ணன் துர்காஷ்டமிக்கு இன்னும் கொஞ்ச நாள் இருக்கு அப்படின்ற மாதிரி நம்மளே கூல் டவுன் பண்ண வேண்டியதா இருந்துச்சு. ஃபைனலா விஜய் சேதுபதி வந்து வச்சு செய்யறாரு. இது உங்க வீடு கிடையாது, நீ இன்டென்ஷனோட தான் பண்ண அப்படின்ற மாதிரி போட்டு பொழக்கிறாரு அப்படின்னே சொல்லலாம். நம்மளுக்கு கிடைச்ச தகவல் படி பார்க்கும்போது சாண்ட்ரா அவர்கள் தான் எவிக்டும் ஆறாங்க அப்படின்றத தகவல் வந்திருக்கு. வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த ஒரு பிரச்சனை இருக்கு, அதுவும் இல்லாம இந்த கேப்டன்சி டாஸ்க்ல நடந்த பிரச்சனைகள் இருக்கு. விக்ரம் எதுவும் கேட்கிறாரா? அதுக்கப்புறம் இந்த வாரம் ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா பாரு அண்ட் கமருதீனோட இதை வந்து வெட்ட வெளிச்சமா போட்டும் காட்டினாங்க. அது மட்டும் இல்லாம நைட்ல நாய் குலைத்தது எதற்கு, அதுக்கு நம்மளுக்கு பதில் கிடைக்குமா, எல்லாத்தையுமே வெயிட் பண்ணி பார்க்கலாம். உங்களை பொறுத்த வரைக்கும் விஜய் சேதுபதி சாண்ட்ரா கேட்கும் போது பார்க்கும்போது என்ன தோணுதோ, உங்களுடைய கருத்துக்கள் எல்லாத்தையுமே மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க.